ஹalleluya ஹalleluya ஆமென். உங்களை கூடி நம்ம ஜெபிக்க இந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. எப்பொழுதும் கொஞ்ச நேரம் இந்த பாடல் ஆராதனை நடத்தும்படியாக சங்கீதா அனு சிஸ்டர் சிஸ்டர் மூவரையும் நம்ம நினைக்கிறேன். ஹalleluya இன்னும் சத்தமா சொல்லுவோம். ஹalleluya பெண்கள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான பகுதி நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உனக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி பாடுவோமா? உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா நான் உங்களை மாத்திரம் தான் ஏசப்பா நான் நம்பி இருக்கிறேன் என்று. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார்
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நாம் நம்ம உயிரோடு இருக்கிற நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். எந்த கல்லையோ மண்ணையோ நம்ம என்ன பண்ணல, ஆராதிக்கல. நம்ம தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. இந்த பாடலை கூட சேர்ந்து நம்ம கைகளை தட்டி பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோவே 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 உம்மை துதிப்பேன். எல்லோவே எல்லோவே
வெட்கப்படல, உந்தாய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, கைவிடல, வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறும் கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, எல்லோவே 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 உம்மை துதிப்பேன், எல்லோவே 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 உம்மை துதிப்பேன், எல்லோவே 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 உம்மை துதிப்பேன், எல்லோவே 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 உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இந்த பாடலை கூட சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமா பாடுவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே.
தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே சொல்லுங்க ஜீவ தண்ணீரே அப்படியே ஆவியானவரை வரவேற்று ஆவியானவர் நம்மளே அசைவாடும்படியாக சொல்லி கேட்போமா வாருமையா போதகரே சொல்லுங்க வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வாருமையா போதகரே வாருமையா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோமே ஆவியானவரை வரவேற்போமா நம்முடைய பலவீனங்களிலே அவர் விடுதலை தரும்படியாக நம்முடைய இயலாமையிலே அவர் விடுதலை தரும்படியாக போதகரே வாருமையா நாம் இருக்கிற இந்த நிலைமை போதாது ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக என்று சொல்லுங்க ஹல்லேலூயா வற்றாத ஜீவ நதியாக கணுக்கால் அளவு போதாதையா சொல்லுங்க முழங்கால் அளவு போதாதையா கணுக்கால் அளவு போதாதையா முழங்கால் அளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே நாங்க மிதந்து மிதந்து மகிழ சொல்லுங்க நீந்தி 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 மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே மிதந்து மிதந்து மகிழணுமே வறுமையா போதகரே வறுமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆமென் வற்றாத நதியாக வாரும் போதகரே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya hallelujah 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 நீ நல்லவர் ஓ ரகதனலரமோ ஷகதனலரதியாந்தரபரமோ ஆவியானவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ஆவியானவரே நீர் எங்களை ஆட்கொள்ளுவீராக ஆமென் 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 ஹalleluya hallelujah hallelujah ஹalleluya 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 ஆமென் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya ஒன்றுமே இல்லாத நிலைமையிலே ஆமென் நம்மை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அல்லவா ஹalleluya 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 நாம் எவ்வளவேகிலும் ஆமென் நாம் எவ்வளவேகிலும் தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாய் அவருடைய சமூகத்திலே பாக்கியவதிகளாய் ஆமென் நிலை நிறுத்தி இருக்கிறதான தேவனுக்கு ஆமென் நம்ம கரங்களை நம்முடைய வாய்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஹalleluya கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே
ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ஐயா ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். துணையாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நாம இல்லாம என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. ஸோ நம்ம ஹெல்ப்பராக இருந்து நம்ம இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இந்த மனித உலகம் ஒர்க்கிங்கில் இருக்கும். அப்படியாய் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம விசேஷமானவர்கள். நம்மை விசேஷமாய் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட நோக்கத்தோடு அவர் ஒரு பர்பஸோடு நம்மை சபையில் வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஜெபித்ததற்கு அப்புறமாக ஒரு வேத வாசிப்பை வாசிக்க இருக்கிறோம். இப்பொழுதும் சிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து முன்பதாக சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்பார்கள். அதை தொடர்ந்து லிதா சிஸ்டர் வந்து ஜெபிப்பார். இந்த வேளையிலும் பெண்கள் தினத்தில் நம்ம பெண்களாக கூடியிருக்கிறோம். நம்ம இந்த வேளையில் பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த வேளையில் வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்குன்னு சொல்லும்போது நம்ம வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது இப்போ எந்த துறையிலையுமே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. படிக்க போனால் படிக்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போனால் வேலைக்கு போகிற இடங்களில் பாதுகாப்பு இல்லை. இந்த விஷயத்தில் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். இன்னும் அடுத்தபடியாக பார்க்க போகும்போது பிள்ளைங்க வந்து அந்த காலத்தில் வலைதளங்களுக்கு அடிமையாக இருக்காங்க. அநேக பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடிக்கு வலைதளங்களுக்குள்ளே அடிமையாக இருக்கிறாங்க. அதற்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இன்னும் வருகிற ஜெனரேஷனில் பிள்ளைங்க என்ன செய்யாங்கன்னா பசங்களை போல் போதை வஸ்துகளுக்கு அவங்களும் அடிமையாக இருக்காங்க. எல்லா வகையிலையுமே ட்ரிங்க்ஸ்லேருந்து ஸ்மோக்கிங்லேருந்து எல்லாமே அவங்களும் இன்ஜெக்ஷன் மூலமாக டேப்லெட் மூலமாக அந்த மாதிரியெல்லாம் அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இந்த காரியங்கள்லேருந்து நம்ம வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, விசேஷமாக இந்த காலத்தில் இருக்கிறதால எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் தகப்பனே. அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலிருந்து இந்த அப்பா தேசத்தில் காணப்படுகிறதான பொல்லாத காரியங்களில் இருந்து எங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். எங்கு சென்றாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ராஜா. நீங்கள் தான் பாதுகாப்பு தகப்பனே. அப்பா, நீங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, பள்ளிக்கூடங்களுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, அப்பா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கப்பா. எங்கேயுமே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தகப்பனே. நீங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடுத்தபடியாக வலைதளங்களுக்கு பிள்ளைகள் அடிமையாக இருக்காங்கப்பா. இந்த வலைதளங்கள்ல இருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் ராஜா. ஆவியானவரே, அப்பா, பிள்ளைகள் வலைதளங்களில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இந்த நாட்களில் பிள்ளைகள் முன்னேறாதபடிக்கு அப்பா தங்களுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த காரியங்கள்ல இருந்து நீங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து வரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாமே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக அடுத்தபடியாக பார்ப்போம்னா ஆவிக்குரிய எழுப்புதல் நம்ம பெண்களுக்கிடையே காணப்படணும். ஆண்டவர் நம்மளை நம்பி தான் அநேக பொறுப்பை கொடுத்துருக்காங்க. குடும்பமாயிலும் சரி, தேசமாயிலும் சரி, ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை நம்பி தான் ஆண்டவர் அநேக பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து சோர்ந்து போனவர்களாக பற்பல காரியங்களை மனசில் பட்டுட்டு வேதனையோடும் அப்படியே சோர்ந்து போயும் காணப்படாதபடிக்கு நம்ம எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக தேவன் விரும்புகிற ஜெபாவை நம்ம ஒவ்வொருவர்லையும் விசேஷமாக நம்ம சபையில் இருக்க இப்போ இந்த இடத்துல கூடியிருக்கிற எல்லா பெண்களுமே ஜெபத்தில் நம்ம வளரணும். ஜெபாவியை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவன் தரணும். ஜெபாவியை தரும்படியாக நம்ம முதலாவது ஜெபிப்போம்.
அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பெண்களாகிய எங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா. அப்பா நீங்கள் ஜபாவினால் நீர் எங்களை நினைத்தருளும் தகப்பனே. அநேக காரியங்களை நாங்கள் மேற்கொண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, அப்பா நாங்கள் செயலிழந்து போகாதபடிக்கு தகப்பனீர் எங்கள் ஒவ்வொருவரும் ஜபாவினால் நிரப்பியறல வேண்டும்படியாய் ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஜபாவினால் நிரப்புங்க. எப்போதுமே பார்க்கிற பிள்ளைகளாக அப்பா எங்கள் திருச்சபையின் பெண்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நிரப்ப வேண்டும்படியாக ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தெபோராளை போல ஒரு தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம பெண்களாகிய நம்ம ஒவ்வொருவரும் தெபோராளை போல எழும்பணும். நம்ம குடும்பங்களுக்காக, முதலாவது நம்ம குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். குடும்பம் நம்மளை நம்பி தான் இருக்குது. கணவனாரோ பிள்ளைகளோ ஒவ்வொருவரும் இந்த நாட்களை நம்ம பார்க்கும் ரொம்ப பொல்லாத உலகமாக காணப்படுகிறது. அடுத்து வருகிறதான சூழ்நிலைமைகள் எப்படி வரோன்னு சொல்ல தெரியாது. அதனால இப்போ இருக்கிற நம்ம கணவன்மார்கள் ரட்சிக்கப்படாத புருஷன்மார் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படணும். குடிக்கிற கணவன்மார்கள் இருக்காங்க, அவங்க குடியிலிருந்து ரட்சிக்கப்படணும். குடியின் பழக்கத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்படணும். இன்னும் நம்முடைய கிராமங்கள், நம்ம கிராமத்தில் அநேகர் குடிக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. நம்ம சரியானாதான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சரியானாதான் நம்ம தெருவில் இருக்கிறவங்கள சரியாக்க முடியும். நம்ம தெருவில் இருக்கிறவங்க சரியானாதான் நம்ம கிராமம் சரியாகும். நம்ம கிராமம் சரியாகும் போது நம்ம மாநிலம், நம்ம மாவட்டம், நம்ம தேசம் ஒவ்வொன்றும் சரியாகும். அதனால நம்ம என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக அதிகாலையில் எழும்பி ஒரு நேரமே இல்லாட்டாலும் எப்படியாவதிலும் அந்த நாளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம நினைத்து நமக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, ஆண்டவற்றை எது கேட்டாலும் அது நடக்கலை அப்படி நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நம்ம ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக பதிலளிப்பார். கடுகளவு விசுவாசம் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நேற்று சஸ்மிதா என்னோட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால், ஆண்டி கடுகளவு விசுவாசம்னா கடுகு அளவு இல்லை, அது முழுசு. கடுகு முழுசு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப தொட்டது. அப்போ நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு ஜெபிச்சா கூட முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சிருக்கோம், கண்டிப்பாக ஆண்டவர் அதில் ஒரு ஜெயத்தை தருவார். அவர் ஜெயத்தை தருகிறவர். அதனால் நம்ம குடும்பங்களுக்காக, கிராமங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக அந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறும். தடைப்பட்ட காரியங்களை தேவன் தடைகளை மாற்றி ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவார். அதற்காக ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம இப்படி இருக்கவே கூடாது. நம்மளை பார்க்குறவங்க ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறவங்கன்னு கண்டிப்பாக தெரியணும்னா நம்ம ஜெபிச்சு நம்ம ஜெயம் எடுத்தால் தான் நம்ம ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறதுக்கு அர்த்தம். நம்ம நலிந்து அப்படி இப்படி அவங்க அடுத்தவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படுகிற அளவில் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து யாருமே பரிதாபப்படக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்கணும், ஜெபத்தில் எழும்பணும், அதற்காக ஜெபணும். ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் அப்பா சோர்ந்து போனவர்களாக அல்ல தகப்பனே. அப்பா ஒரு ஜெபிக்கிறவர்களாக ஆவிக்குரிய எழுப்புதலை எங்களுக்குள்ள நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கணும் ராஜா. 5 நிமிடங்கள் ஜெபித்த நாங்கள் 1/4 மணி நேரங்கள் ஜெபிக்கணும் ராஜா. 1/4 மணி நேரங்கள் ஜெபித்த நாங்கள் அரை மணி நேரம் ஜெபிக்கணும் தகப்பனே. அரை மணி நேரம் ஜெபித்த நாங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கணும் தகப்பனே. அப்போ ஒரு வேளை ஜெபித்த நாங்கள் 2 வேளை ஜெபிக்கணும் தகப்பனே. 2 வேளை ஜெபித்த நாங்கள் 3 வேளை ஜெபிக்கணும் தகப்பனே. அவ்வாறாய் நீர் எங்களை ஜெபாவினால் நிரப்பும் தகப்பனே. எங்கள் திருச்சபையின் பெண்களுக்கு அப்பா ஆவிக்குரிய எழுப்புதலை நீர் கட்டளையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக காரியங்களை கொண்டு அப்பா துக்கப்பட்டு துயரத்தோடு வேதனையோடு நாங்கள் இல்லாதபடிக்கு எங்கள் கண்ணீர்களை மாற்றி எங்கள் கவலைகளை மாற்றி தகப்பனீர் அப்பா எங்களை விடுவித்தரல வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெண்களாகிய எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தரலுங்கப்பா. இந்த நாளிலிருந்து எங்களுக்குள்ள ஒரு ஜெபாவியை நீங்கள் கட்டளையிட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் அப்பா கிரியை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உண்ட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம சபையில் உள்ளதான ஒவ்வொரு பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பெண்களுக்கு காணப்படுகிறதான சரீர சுகம் கண்டிப்பாக தேவை. நமக்கு சுகம் பலவீனமாக இருந்தால் நம்ம எதுலேயுமே செயல்பட முடியாது. ஆவிக்குரிய ரீதியிலனாலும் செயல்பட முடியாது, மாம்சத்துக்குள்ள வேலையிலனாலும் எதுலேயுமே நம்ம செயல்பட முடியாமல் அப்படியே முடங்கிடுவோம். அதனால் சரீர சுகம் நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் சரீர சுகத்துக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். இன்னுமாக நம்ம சரீர சுகத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்ற பெண்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு ஆறுதலையும் கொடுக்க முடியும், சமாதானத்தையும் நம்ம பேச முடியும். அவங்க சுகத்துக்காக ஏசப்பாட்ட நீங்கள் கேட்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நாமளே பலவீனமாக இருந்தால் நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. அதனால் நம்ம விசுவாச குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் அவங்க சரீர சுகத்துக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா விசுவாச குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களையும் கரத்திலே தருகிறோம் அப்பா. பெண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சரீர சுகத்திலே அப்பா ஆரோக்கியத்தை ஒவ்வொருத்தருக்கும் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரையில் ஆண்டவரே அப்பாவுடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே, தேவ மகிமை, உங்க வல்லமை ஆண்டவரே அப்பா ஊடுருவி ஒவ்வொருவர் மேலும் பாயும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெண்கள் மேலும் ஆண்டவரே ஜெப ஆவியை நீங்க ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா உங்க வல்லமை ஒருபோது குறைந்து போவதில்லை ராஜா. உங்க உயிர்த்தெழுதல் ஒருபோது மகிமை மாறவில்லை தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்க வல்லமையினால் ஒவ்வொருவரை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை நிறைத்தருளும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஆமென் ஆண்டவரே. உங்க கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் உள்ள எதையாவது நினைத்தால் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போவோம். அதனால் பலவீனம் வந்துகிறது தகப்பனே. அப்படிப்பட்ட சோர்வுகளும் அப்படிப்பட்ட பலவீனமும் வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய பலவீனத்துக்காகவே ஆண்டவரே நீங்க சிலுவையிலே நீங்க ஏற்றுக்கொண்டீங்களேப்பா. எங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க சுமந்து தீர்த்தீங்களேப்பா. அப்பா அதை நாங்கள் அனுதினமும் நினைக்கத்தக்கதாக அப்பா உம்மிலே பலன் கொள்ள மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்க தைரியப்பட பலன் கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரை நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொருவரு பலவீனத்தோடு காணப்படலாம் தகப்பனே. ஒவ்வொருவரோடு நீங்க இடைபடும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. எங்களுடைய சபைக்குள்ள இருக்கிறதான பெண்களை நீங்க திடப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உமக்காய் வைராக்கியமாய் எழும்பி ஜீவிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பெண்களையும் உமக்காக ஆண்டவரே அப்பா நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெண்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுக்கு அப்பா உங்க ஆரோக்கியம் எங்களுக்கு தேவை தகப்பனே. ஒவ்வொருவரை ஆரோக்கியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. நீங்க அப்படியே செய்ய போற தயவுக்காக உமக்கு கோடா கோடி கோடா கோடி கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செலுத்துவோம். ஒரு வேத பகுதியை வாசிக்க வைப்போம். சிஸ்டர் சார்லட் முன்பதாக 1 பேதுரு 3வது அதிகாரம். நீதிமொழிகள் தான் வாசிக்கலான் இருந்தோம். இன்னைக்கு காலையில் நம்ம அதை வாசித்ததுனால 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வதனாலாகிய புறம்பலான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தின் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து
தங்களை அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்போ நமக்கு நேரம் போயிட்டே இருக்கு. ஒரு 8:30க்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகள் வந்து நமக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்கிட்டு வச்சிருக்கிறாங்க. அதை நடித்து காமிப்பாங்க. என்ன இது இவ்வளவு பாத்திரமா? ஐயோ, இது ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்களா? மணியும் 10 ஆச்சு. நான் இனி இதெல்லாம் செஞ்சுட்டு எப்போ போய் படுக்க? எனக்கு தூக்கமாக வருது. நானே ஒரு சோம்பேறி. இதெல்லாம் கழுவி வச்சுட்டு நான் தூங்க மணி 11 ஆயிரும். வேண்டாம், காலத்தை போய் பண்ணலாம். ஷோ, நான் வரேன் இப்போ. இன்னும் கொஞ்சம் தான். நாளைக்குள்ளே எல்லாத்தையும் நான் இப்போயே ரெடி பண்ணிட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்ல. நீங்கள் போய் தூங்குங்க, நான் வந்துடுறேன். சரி. மணி 4:30 ஆயிடுச்சா? சீக்கிரம் அப்பா அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய பாதத்தில் அமர நீர் செய்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாள் முதல் நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. சுமச்சி நல்ல மணி 5:15 ஆயிடுச்சு. சரி, சீக்கிரமாக போய் சமைச்சு எல்லாரையும் அனுப்பணும். சந்தியா, சந்தியா, எந்திரிச்சிட்டியா? சரி, சீக்கிரம் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்ல. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? இந்தாங்க உங்கள் ஃபுட்டு. என்ன 5:30? என் தூக்கமாக வருதே. ஷோ, 6 மணிக்கு இப்போ அதுக்கடையில் 6 ஆச்சா? ஐயோ, இந்த 4 ஏன் சீக்கிரம் வருது? தூங்கிறதுக்கு நேரம் இருக்காதே. இன்னைக்கு என்னதான் பண்ணணும்? சமைக்கணும். ஐயோ, அந்த பாத்திரத்தை கழுவணும். ஐயோ, அந்த பிள்ளைய கிளம்ப வைக்கணும். ஐயோ, அந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும். உங்களுக்கு உங்க கவலை, எனக்கு ஏன் கவலை? சோ, எல்லாரும் எங்க இருக்கீங்க? டைம் ஆச்சுல. வெறும் சோறு வச்சிருக்கேன்ப்பா. ஒன்னு கல்யாணம் பண்ணதுக்கு வேற குழம்பு கூட்டெல்லாம் வேற யார் வைப்பா? நீங்க அப்படியே போவீங்களா? அப்படி தயிர் வாங்கிக்கோங்க. அப்படி ஊத்தி அப்படி வச்சு இப்படி சாப்பிட்டுருங்க. சோறு மட்டும் போதும். அனுப்பியாச்சு. ஐயோ, எம்மா நீ எங்க இருக்கம்மா? உங்க அப்பா கூட போகலையா? நான் இன்னும் போகல. எங்க அப்பா போயிட்டாங்க. வாங்க வாங்க, நம்ம போலாம் வாங்க வாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். சாப்பாடு எடுக்கலையா? ஓ, லஞ்ச் பேக். வாங்க வாங்க வாங்க. பேக். சரி வாங்க போலாம். எப்போ பிள்ளைல இப்படியே வேக்காடு தான் இருக்கேப்பா. சரி போ அம்மா, ஸ்கூலு வந்துடுச்சு. வந்துடுச்சா? சே,
என்ன இது வாழ்க்கடா. பிள்ளைல அப்படி அனுப்பி மாப்பிள்ளை எப்படி அனுப்பி ஷோ கர்த்தாவே. மணி 8 ஆயிடுச்சு. சந்தியா போகலாமா ஸ்கூலுக்கு? சரி ஓகே, போய் நல்லா படிக்கணும் சரியா? சரி சந்தியா, நீ இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வா, நான் உனக்கு டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரியா? ஃப்ரெஷ் ஆகிட்டியா? சரி, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போன, நல்லா என்ஜாய் பண்ணியா? எப்படி போச்சு இந்த நாள் உனக்கு? என்ஜாய் பண்ணேம்மா. இன்னைக்கு வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து சூப்பராக பாடம் நடத்துனாங்க. அப்படியா? என்ன நடத்துனாங்க? இன்ட்ரெஸ்டிங்காக நடத்துனாங்க. இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்களோட கைரேகை, அப்புறம் வந்துட்டு அவங்களோட கண், அப்புறம் பற்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து இன்னைக்கு எனக்கு அழகாக பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்படியா? உனக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுமா. சரி, நானும் உனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கவா? நம்ம ஆண்டவர் இருக்கார்ல, இதே போல தான் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து ஒவ்வொரு விதமாக அவரோட சாயலை என்ன பண்ணியிருக்காருன்னா படைச்சிருக்காரு சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொரு அழகு இருக்கும். அதே போல் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே நோக்கம் ஆண்டவர் வைக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தனியான நோக்கம் வச்சு தான் இங்கே இருக்க எல்லாரையுமே படைச்சிருக்காரு சரியா? புரிஞ்சிச்சா? இதுக்கு தான் உன்னை பைபிள் படிக்கணும்னு சொல்கிறது. பைபிள் இதெல்லாமா இருக்கு? ஆமா பாரு, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. ஐயோ, முதல்ல சொல்லியிருந்தா நான் வாசிச்சிருப்போம்ல. இனிமே டெய்லி காலைல எந்திரிச்சு என்ன பண்ணணும்? நீ பைபிள் படிக்கணும் சரியா? சரி, இப்போ சீக்கிரம் டீ குடிச்சிட்டு போய் ஹோம்ஒர்க் பண்ணு போ. ஐயோ, இந்த பிள்ளை எப்போவுமே போய் கூப்பிடணும், எப்போவுமே கூட்டிட்டாரணும். சே, என்னத்த பண்ண, இது ஒரு வாழ்க்கை. ஏம்மா வந்துட்டேன். அப்படி வந்திருக்கலாம்லம்மா வீட்டுக்கு. நீங்க சும்மா தானமா இருக்கீங்க வீட்ல? பிள்ளைகள் கூட என்ன பேசுற அளவு ஆயிப்போச்சு. என்னம்மா இருக்கு சாப்பாடுக்கு? ஸ்நாக்ஸ் இது உனக்கு வேணுமாம்மா ஸ்நாக்ஸு? தண்ணி இருக்குமா, அது வச்சு குடிச்சுக்கோ. வெறும் பச்சை தண்ணியா? ஆமா, ஸ்ட்ரென்த் கிடைக்குமா. ஐயோ, இதெல்லாம் எனக்கு செல்லுபடியாது. எனக்கு காஃபியும் பிஸ்கட்டும் கண்டிப்பா வேணும். உங்க அப்பா வருவாங்கல்லம்மா, அப்ப கேளுனாமா. இப்ப ரெடி ஆயிட்டு வாமா. போமா போமா. பிள்ளைகள் ஒரு பக்கம்னா அவரு ஒரு பக்கம். என்னம்மா நைட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணியாச்சா? அதுக்குள்ள வந்துட்டீங்களா நீங்க? மணிதான் 8 ஆக போதே. ஐயோ, ஹோட்டலா? பட்னி இருங்க எல்லாரும். இப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஐயோ ஷோ கர்த்தாவே. அம்மா, அன்னைக்கு டூர் போகலாமா? அன்னைக்கு சாட்டர்டே தானே. இனி அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்துட்டு எனக்கு கன்ஃபார்மாக ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீ, எல்லாருமே ஃப்ரீயாக தானே இருக்கோம், போயிட்டு வருவோம். நம்ம இன்னைக்கு வேணாம், நாளைக்கு போகலாமே. நாளைக்கு சண்டே இல்லைப்பா, நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டாமா? சாயங்காலம் ஃபுல்லாக மினிஸ்ட்ரியில் இருப்போம். இன்னைக்கு கண்டிப்பாக போகணுமா? நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலில் இருக்கோ? சரி, இந்த வீக் போகலாம். எங்கே போகலான்னு உங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லு, நம்ம போகலாம். அம்மா, உங்களுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போகலாம். உனக்கு எங்கே போகணுன்னு விருப்பம் இருக்கோ அங்கே சொல்லு, போகலாம். சரி, கன்னியாகுமரி போகலாமா? சரி போகலாம். சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு வாங்க 2 பேரும். ஹலோ ஹலோ ஹலோ, எங்க போறீங்க எல்லாரும்? சந்தியா எங்க போற? நான் கன்னியாகுமரி போகிறேன், வாரியா நம்மளும் போகலாம். இன்னைக்கு சாட்டர்டே தானே, நாங்கள்
ஃபேமிலியாக போக போகிறோம். ஓ அப்படியா? ஃபேமிலியை வேணா கூட்டிட்டு சரி நீங்கள் முதல்ல போங்க, நாங்கள் 2வது வாரம் பின்னாடியே வரோம், 2வது பஸ்ஸில் வரோம். சரி பாய் பாய். இந்த பிள்ளை எங்கே தான் போச்சோ? ஐயோ கர்த்தாவே, ச்சே, நாடு முழுக்க வேலை. ஷோ, எம்மா எம்மா எம்மா, அங்கே பக்கத்து வீட்டில் உள்ள சந்தியா இருக்கால்ல, சந்தியா, அவள் வந்து கன்னியாகுமரி பீச்சு போகிறாளாம்மா. நம்ம பீச்சுக்கெலாம் போக வேண்டாம், நம்ம எக்கோ பார்க்க போவோம்மா. வாங்கம்மா போகலாம். நம்ம அப்படி வீட்டில் உட்காந்துக்கோமா, அவங்க போட்டுமா. ஏம்மா? நம்மளுக்கு அதாம்மா வேலை. நீ உட்காரு. வாழ்க்கையிலே இதுதான் நம்மளுக்கு, சனிக்கிழமை தான் நம்மளுக்கு ரெஸ்ட்டு. அதில் நீ போவா அங்கே போவான்னா? டெய்லியுமே நீங்கள் சன் டிவியில் அது பார்க்குறீங்க இது பார்க்குறீங்க, ஆனால் நான் அது எதுவுமே கேட்கலையம்மா. இன்னைக்கு மட்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? மெதுவாக பேசுமா, ரோட்டில் போகிறாங்க, கேட்டுற போதுமா. ஏம்மா? கேட்டால் கேட்கட்டும், உண்மை தானம்மா நான் பேசுகிறேன். உண்மை விளம்பி பிள்ளைய பெற்று வச்சிருக்கேனே. ஏம்மா உனக்கு ஒன்று தெரியுமா? என்னம்மா? அந்த அக்கா உனக்கு தெரியுமா? எந்த அக்காம்மா? சொன்னாதானம்மா தெரியும். அவங்கள பற்றி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா தெரியணும் அவங்கள பற்றி? சொல்லுங்கம்மா. நீ சின்ன பிள்ளை போ, வாங்கிட்டெல்லாம் சொல்ல விட. நான் ஒரு அக்கா போய் சொல்லிட்டேன். டெய்லியுமே அவங்க கூட தான் வந்து கதை விடுறீங்க, என் கூட என்னைக்காவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அதுதான் இன்னைக்கு வாங்க எக்கோ பார்க் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, படிக்கிறது ஸ்கூல் எதுவுமே தரலையா? வந்திருக்காங்க. போ போ. எக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமாக்கா? அந்த வீட்டில் அது நடந்துச்சாங்க்கா. மாப்பிள்ளை மட்டும் சண்டை போட்டாங்களாங்க்கா, தெரியுமா? தெரியாம இந்த அக்காட்ட வந்துட்டோம், தெரியலையாமே. சொச்சோ. எப்பா எப்பா எப்பா. என்னம்மா? அம்மா கிட்ட நான் கேட்டேம்மா. அப்பா என்ன கேட்ட? நானா அங்கே பக்கத்து வீட்டு சந்தியா இருக்கால்ல, சந்தியா, அவன் வந்து பீச்சுக்கு போயிருக்கா. அதனால நம்மளும் போகணும். உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா போகண்டா, அவங்களுக்கு நிறையா ஊர்க்கதை பேச வேண்டியது இருக்கா. அது உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா? உனக்கு வேறு கேட்குறதுக்கு ஆளே இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட கேட்ட. உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இப்போ கேட்டுச்சுன்னு வச்சுக்கோம், பத்திரகாளி மாதிரி ஆடி இருப்பாளே. இரு நம்ம என்ன ஒரே ஒருக்கா கேட்டு பார்ப்போமா? அம்மா. என்னம்மா? அம்மா போகலாமா? என்ன என்ன பார்க்கு? எக்கோ பார்க் இந்த பக்கத்தில் இருக்கு. அங்கே ஆல்ரெடி எனக்கு எக்கோ மாதிரி தான் கேட்குது வீட்டில் இருந்தாலே. இதுக்கப்புறம் என்ன எக்கோ? நான் சொல்லலை, உங்கள் அம்மா திடீர்னு பத்திரகாளியாட்ட ஆடிடுவா. நம்ம என்னப்பா? என்னது? இல்லை, ஒரு சின்ன ஃபோன் வரியா? 2 நேரம் வந்துடும். இப்போ என் குடும்பத்தை நினைச்சாலே கடவுளே, என்னை விட்டுட்டு போறாங்க கடவுளே. சோ சரி, நம்ம வெளியே போய் உட்காந்துப்போம். அப்பா என்ன சந்தியா, நல்லா என்ஜாய் பண்ணியா? பீச் நல்லா இருந்துச்சா? ஆமாப்பா, நல்லா இருந்துச்சு. அந்த பீச்சில் ஒரு மனுஷன் நின்றுட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா? அவங்க எப்படியா குனிக்கிறாங்க, அப்படியே நின்ன இடத்துல நின்றுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கால் வலிக்காதா? அதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் தான் சந்தியா. சீக்கிரமா நாளைக்கு இவங்க இந்த அக்கா குடும்பத்துக்கு எப்படி இந்த அளவு சந்தோஷமா இருக்காங்க? நம்ம குடும்பமும் இருக்க. சோ நம்மளும் ஆசைதான் படுறோம் நம்ம குடும்பமும் இப்படி இருக்கட்டுன்னு. உங்கள் அம்மா வெளியில் உட்காந்துருக்கா, வெளியில் சாப்பிட்டதை மட்டும் சொல்லிடாத சரியா? அப்படியே போயிடலாம். அந்த அக்காட்ட போய் கேட்போமா? சரி வேண்டாம், என்ன நினைப்பாங்க நம்மள. சரி வேண்டாம். எப்பா எப்போ வந்தீங்க? இப்போதான். எங்கப்பா போனீங்க? சும்மா அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டோம். இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு அம்மா 3 மணிக்கு வரு. அது சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நீ மட்டும் தனியாக சமைச்சு சாப்பிட்ரு, ஓகேவா? நாளைக்கு சண்டே சர்ச்சு போகணும், சீக்கிரமாக போய் தூங்கு. சே, என்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டாங்களே, கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருங்க. சரி, இப்போது நம்ம இயேசுப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசுப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹா 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 ஹா
அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் மகளிர் தின வாரமாக இருக்கிறபடியால் உங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 31:10-11. யாராவது வாசிங்கள். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஏசப்பா, எனக்கு நல்ல குணசாலியான ஸ்திரீயை கொடுத்துருக்கீங்க, அதற்கு உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. அதை கண்டுபிடிச்சிருந்தா நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்க போகிறேன்? ஓகே, குணசாலியான ஸ்ரீ எப்படி இருக்கணும்? நீங்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுங்க. சொல்லுங்க. அழகாக மேக்கப் பண்ணணும், அழகாக சாரீ உடுக்கணும், அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அழகாக வெளியே போயிட்டு அப்படி ஜிம்டாப்பாக வரணும். ஓகேம்மா, வேற யாராவது சொல்கிறீங்களா? அதிகாலையில் எந்திரிச்சு கர்த்தரை தேடணும், அவங்களுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே நடத்தணும். ஓகே, 15வது வசனம். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். ஒரு பெண் எப்படி இருக்கணுமா? அதிகாலையே எழும்பி யாருக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும்? நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி கொடுத்து அந்த பெண் எப்படி இருக்கணுமா? அந்த பெண் ஆசீர்வாதமான ஒரு பெண்ணாக இருக்கணும். அவங்க வாயில் எப்படி இருக்கணும்? ஞானம் நிறைந்த வார்த்தையாய் வரணும். சரியா? ஓகே, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஐசப்பா, அந்த வேலைக்கான நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்திங்க. ஆமென். நம்ம அந்த எப்சி அக்காட்ட போயே கேட்போம், அப்போ தான் விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா நம்ம குடும்பம் அப்படியே போயிருமே. எப்சி அக்கா, உங்கள் குடும்பம் எப்படிக்கா சந்தோஷமாக இருக்குது? ஒன்றும் இல்லை, நீங்கள் காலைல டெய்லி அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் போய் ப்ரேயர் பண்ணுங்க, உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும். அப்புறம் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த டைமில் இதை செய்யணும் அப்படின்ட்டு. அடுத்ததாக உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் நேரத்தை செலவிடுங்க. உங்கள் குடும்பத்து கூட உங்கள் நேரத்தை செலவிட்டிங்கனாலே போதும், உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் காணணும். ரொம்ப நன்றிக்கா. கரங்களை தட்டி பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துவோம். ரொம்ப அழகாக ஒரு பெண்ணானவள் எப்படி நம்ம வீட்டில் குணசாலியாக செயல்பட வேண்டும் என்பதை அழகாக அவங்க நாடகத்தின் மூலமாக நமக்கு அழகாக சொல்லி காமிச்சாங்க. குணசாலியான ஸ்திரீ அதிகாலமே எழுந்து தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறதும், வேலைகளை செய்கிறதும், பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறதும், பிள்ளைகளுக்கான காரியத்தை, கணவனுக்கான காரியத்தை சரியாய் செய்கிறதும், இவைகளை செய்கிறது நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீக்கான அழகு என்பதை நம்ம என்ன செஞ்சோம், இந்த நாடகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம கேட்க போகிறோம். அதோட ஹெப் சிஸ்டர் முன்பதாக வேகமாக நமக்கு நேரம் வேகமாக போயிட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நம்ம எல்லாருமே பெண்களாக தான் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். பெண்கள் அப்படின்னாலே நம்ம நாட்டோட கண்கள் தான் நாம். ஸோ நம்ம பெண்களை வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கு, பெண்கள் எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது ஒரு குடும்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பெண்கள் ரொம்ப வலிமை மிகுந்தவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துலையும் கூட. ஆனால் பெண்களுக்கு தான் அதிகமாக நிறைய பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா எலும்புனால படைக்கப்பட்டதுனாலயா அப்படின்னு தெரியாது. ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் 2 மூளை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மூளை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான், ஆனால் இன்னொரு மூளை அப்படிங்கிறது நம்மளுடைய கருப்பையை சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 மூளை இருக்கிறதுனாலையோ என்னவோ பெண்களுக்கு அதிகபட்சம் நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது உலகத்தில். ஸோ இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய நவநாகரிக காலத்தில் நம்ம எல்லாருமே பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட்டாக துரிதமான உணவுகளுக்கு நேராக நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். நம்ம பாரம்பரிய உணவுகள், பாரம்பரியமான நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம உணவு மூலமாகவே நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த கிழங்கு சாப்பிடும்போதே நம்ம கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லாவித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பெண்களில் பார்த்தோன்னா எல்லாருக்குமே தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்.
எல்லாருமே ஒரு 30+ ஆனவங்க எல்லாருமே மேக்ஸிமம் தைராய்டுக்குள்ளே அஃபெக்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய உணவுப் பொருட்கள் கூட ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால இப்படியெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கான மிக சிறந்த தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆளி விதையோட எண்ணெய். அந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, omega-3 இருக்குது, omega-6 இருக்குது, omega-9 இருக்குது. இந்த 3 விஷயமும் நம்ம உடம்புனால உருவாக்க முடியாது, ஆனால் வெளியே இருந்து தான் நம்ம இன்டேக் பண்ணி ஆகணும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஒமேகா இருக்கிற உலகத்திலேயே omega-3யும் omega-6, 9ம் இருக்கிற ஒரே பொருள்னா ஆளி விதை தான். அந்த ஆளி விதையோட எண்ணெய் நம்ம தினமும் இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தைராய்டு சுரப்பிகள் வந்து சரியாக சுரக்க ஆரம்பிக்கும். தைராய்டு பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ அதை பற்றி தான் ஒரு சின்ன டெமோ. நான் ஆளி விதையை பற்றி சொன்னேன். அந்த ஆளி விதையை வந்து நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணோன்னா ஆளி விதையோட எண்ணெய் கிடைக்கும். ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஃப்ளாக்ஸ் ஆயில். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணால் ஃப்ளாக்ஸ் ஆயில் கிடைக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து தினம் ரெடியூஸ் பண்ணும், அதை கரைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். இந்த தெர்மாக்கோல் வந்து எப்படின்னு பார்த்தாலும் நம்ம எந்த இதில் போட்டாலும் கரையாத ஒரு பொருள். ஸோ இந்த தெர்மாக்கோல் வந்து ஈஸியாக கரையும். இந்த சின்ன ஆளி விதையோட ஒரு 2 ட்ராப்ஸு போதும் இந்த இவ்வளோ பெரிய தெர்மாக்கோலை கரைக்கிறதுக்கு. அதை மட்டும் நான் உங்ககிட்ட பண்ணுறேன். ஆமாம் ஃபுல்லாக கூட விடலை, ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த இருக்குது இதில் இருக்கக்கூடிய லினோசிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி நமக்கு வந்து வியர்வையாவோ யூரினாவோ வெளியே தள்ளக்கூடிய விஷயம் இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்குது, ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்குது. அது கரைஞ்சிட்டே வருது, பெருசாக தான் இருக்குது, ஆனால் அது சீக்கிரத்தில் கரைஞ்சிடும். ஒரு ஸ்மெல் வரும் அந்த. ஆமாம், இதை நம்ம தினமும் 1 or 2 எடுக்கும்போது நம்ம யூட்ரஸில் இருக்கக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம், அதே மாதிரி ரொம்ப அப்நார்மலாக இருப்பாங்க சிலவங்க, ரொம்ப வெயிட்டாக இருப்போம், தைராய்டுனால ரொம்ப லீனாக இருப்பாங்க, சிலவங்க நல்லாவே வெயிட் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ தைராய்டு பிரச்சனைக்கான மிக சிறந்த ஒரு இயற்கையோட தீர்வு தான் இது. இது வந்து வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஆளி விதையோட எண்ணெய் தான். ஆளி விதையை நம்ம வந்து அப்படியே இன்டேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாராலையும் அதை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் தண்ணீர் விட்டான் கிழங்கும் கூட, அதை வந்து எல்லாருமே எடுத்துக்க முடியும். பண்டைய காலங்களில் வந்து நம்முடைய தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா அவங்க காலங்களில் அவங்க அதெல்லாம் வந்து பயிரிடும்போது ஓரமாக விட்டுட்டு அதை பறித்து அவங்க சாப்பிட்டாங்க. அதனால தான் அந்த காலங்களில் நிறைய மகப்பேறு பிரச்சனைகளோ பிசிஓடி ப்ராப்ளமோ அல்லது யூட்ரஸில் நிறைய பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மறந்துட்டோம். நம்ம உணவு முறை தான், தமிழர்களோட உணவு முறை தான், ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கே கொடுக்குற மெடிசனை தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பழைய காலங்களில் வந்து சுகரோ ப்ரெஷரோ கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. ஏன் அவங்க இல்லாமல் இருந்தாங்கன்னா அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான விஷயங்களை அவங்க உணவு மூலமாகவே எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் சாப்பிட்ற உணவுகளே விஷமாக தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த விஷமான உணவை நம்ம சாப்பிடும்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அங்கங்கே விளம்பர பலகைகளை பார்க்க முடியும், அந்த கருத்தடை செய்கிறதுக்கான விளம்பரம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எல்லா இடங்கள்லையுமே கருத்தரித்தல் மையங்கள் புதுசாக உருவாகிட்டே இருக்குது, புற்றீசல் மாதிரி. இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்ம தேசத்தை வந்து ஏதோ ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டுருக்கு, அதுலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் நம்ம இயற்கைக்கு திரும்பினால் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சமைக்கிறதுலையும் நம்ம பெண்கள் தான் அதில் முக்கியமான பகுதி. கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம கணவன்மாருக்கும் நம்ம மாற்றினா தான். ஏன்னா அவங்க மாற்ற போகிறது இல்லை. நம்ம டெசிஷன் எடுத்து இந்த மாதிரி நான் இயற்கையான வழிமுறைகளில் சில உணவு பழக்க முறைகளை நம்ம மாற்றும் பொழுது பல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்க்கலாம் என்பது அவங்க சொன்னதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஏதோ அவங்க ப்ராடக்டையும் சொன்னாங்க. தேவைப்பட்ட அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க, அணுகிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் வேகமாக போயிட்டுருக்கு. கேம் விளாடலாமா? ஒரே ஒரு கேம் விளாண்டு அப்புறம் ஒரு 10 நிமிடமாதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து அப்படியே நம்ம முடிக்க போகிறோம். எல்லோரும் அப்படியே எழும்பி அப்படி ஒரு ரவுண்டாக சர்க்கிளாக நின்றுலாமா? வேகமாக எழும்புங்க பார்ப்போம். ரவுண்டாக நிற்கலாம். நம்ம எப்போவும் இப்படி கூடுறதில்ல. இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். எதை செஞ்சாலும் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை ஸ்மைலி சேரை ரொம்ப போட்டு நீங்கள் மேலே எடுக்காதீங்க. அவங்க திரும்ப உட்காரணும். அப்படியே வேணாலும் சர்க்கிள் அப்படியே சேரை சுற்றி சர்க்கிளில் நிற்கட்டும். சேரை சுற்றிட்டே ஓகே. வேகமாக 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 மேலே எடுத்தீங்கன்னா மறுபடியும் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு சர்க்கிளில் நிற்கலாம். இருக்கட்டும், அதுவும் உள்ள சென்டரில் தானே இருக்குது. சென்டரில் இருக்கிறது இருக்கட்டும். அதை சுற்றி அப்படியே நின்றுக்கோங்க. வேகமா எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க கையில். முதல்ல சர்க்கிளில் நின்று அப்படியே ரவுண்டாக நிற்கலாம். வட்டமாக நின்னுங்க. எல்லாரும் வட்டமாக நில்லுங்க. வேகமா 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 2-3 எடுத்து கொடுங்க அப்படி கையில் கடகடான்னு. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி. இப்போ ஒரு பாட்டு ஒன்று போடுவோம். பாட்டு போடும்போது உங்கள் கையில் இருக்க திங்ஸை நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யார் கையில் இருக்க திங்ஸ் கீழே விழுதோ நீங்கள் வெளியில் போயிடலாம். ஒருவேளை குறைய என்ன ஆகும்னா ஒரே ஆள் ஒரே நேரத்தில் 2 இல்லைன்னா 3 திங்ஸ் வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுதலா? பாட்டு போட்டோன்னு இல்லை நீங்கள் தான் கொடுக்கணும், வாங்கணும். கொடுக்கவும் செய்யணும், வாங்கவும் செய்யணும். திங்ஸு கீழே போட்டவங்க விளையாட்டு விட்டு வெளியில் போயிடணும். அவங்கள்ட்ட கொடுக்கணும், அதை வாங்கணும். கீழே வந்துச்சுன்னா வெளியில் போயிடணும். சரியா? சரி.
இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரி. ஒவ்வொரு ஆள் கீழே விழும்போது ஸ்பீடா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படிதான் ஒரே ஆள் கையில 3 பொருள் 4 பொருள் இருக்கும். ஆனா நீங்க வந்து 3 பொருள் 4 பொருளையும் சேர்த்து கீழே விழாம மாத்திக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? மாத்திக்கிட்டே இருக்கணும் பொருளை. நாங்க வச்சுக்கங்க. என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனி கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனி கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர். போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும். வேகமா 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 பாஸ் இட் வேகமா 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 மெதுவா இல்ல வேகமா கொடுங்க பாஸ். அவங்க கூட வெயிட் பண்ண கூடாது, கொடுத்துருங்க போட்றணும். அப்படியே வெயிட் பண்ண கூடாது, கொடுங்க வெயிட் பண்ண கூடாது, வெயிட் பண்ண கூடாது, வெயிட் பண்ண கூடாது, வெயிட் பண்ண கூடாது, நித்தியமா மோட்ச கொடுத்துட்டே இருங்க. ஒண்ணு ஒண்ணா கொடுங்க. பாவங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. திரும்ப ஒண்ணு ஒண்ணா வரட்டும். ஒண்ணு ஒண்ணா கொடுங்க, ஒண்ணு ஒண்ணா கொடுங்க, ஒண்ணு ஒண்ணா கொடுங்க. நேசரை ஒண்ணு ஒண்ணா கொடுங்க, ஒண்ணு ஒண்ணா. நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்கள் எல்லாம் செட் பண்ணிருக்கு. பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. வேகமா 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 ஆத்துமா ஆடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும்
அவுட் அவுட் அவுட். ஆட் பண்ணு பொருளை ஆட் பண்ணு. பொருளை ஆட் பண்ணு. ஆட் பண்ணுங்க பொருளை. ஆட் பண்ணுங்க பொருளை ஆட் பண்ணுங்க. வெயிட் பண்ண கூடாது. இப்படி வெயிட் பண்ண கூடாது. வந்து போட்றங்க உங்க மேல. வெயிட் பண்ண கூடாது. வெயிட் பண்ண கூடாது. வெயிட் பண்ண கூடாது. வெயிட் பண்ண கூடாது. அது எண்ணி முடியாதையா தகப்பனே நீ செய்த நன்மைகளை சொல்லி முடியாதையா அது எண்ணி முடியா. ஆட் பண்ணு பொருளை ஆட் பண்ணு வேகமா. பண்ணுவார் சொன்னபடி செய்து முடிப்பார். பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். சொன்னபடி பாஸ் பண்ணணும். நிக்க கூடாது. பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாஸ் பண்ணணும் வேகமா வேகமா. செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். பாஸ் பண்ணாம வந்து வாங்குறேன். செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். இல்ல செட் பண்ண கூடாது. விசிட் பண்ணுவார் சொன்னபடி செய்து முடிப்பார். அது எப்படி எல்லா பொருளும் கரெக்ட்டா செட் பண்ணியே வாங்குறீங்களே. யாருக்கு போட்டு அவுட் அவுட். அவுட் அவுட். யாரு? கண்ணீரும் பெருகி போச்சா சொன்னவ செய்யாமல் போவாரோ சொன்னதை மறந்து போவாரோ சொன்னவ செய்யாமல் போவாரோ சொன்னதை மறந்து போவாரோ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அவர்கள் காத்திருந்து காத்திருந்து சாராளுடைய சம்பவத்தை போயும் ஆனால் ஆதியாகமம் 12 வாக்கு பண்ணினது. ஆதியாகமம் 21 விசிட் பண்ணினார். Genesis 21 says, and the Lord visited Sarah after he had said, when he visited, he grabbed hold of the வண்டி நிக்க கூடாது இப்படி. and of the promise to get back to the way. அவர் விசிட் பண்ணிய போது அந்த காலியான கர்ப்பத்தோடைய வாக்குத்தத்தத்தை சந்திக்கும்படி செய்தார். வேகமா 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 வேகமா. வாக்குத்தத்தத்தை விசிட் பண்ணுவார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். செல்லாஸ்டர் அவுட். செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார். வேகமா வேகமா. செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். யாரு? என்னது? சரி ஓடு. உளுந்திருக்கு கீழே உளுந்திருக்கு. சொன்னபடி செய்து முடிப்பார். யாரு கீழே போட்டா? ரெண்டு பேர்ல யாரோ கீழே போட்டுருக்கீங்க. வட்டது சர்க்கிள் பெருசு பண்ணு. சர்க்கிள் பெருசு பண்ணு. சர்க்கிள் பெருசு பண்ணு. செவிக்கும் பார்த்தாச்சு நாட்களும் ஓடி போச்சு நெருக்கம் கூடி போச்சு கண்ணீரும் பெருகி போச்சு. செவிக்கும் பார்த்தாச்சு நாட்களும் ஓடி போச்சு நெருக்கம் கூடி போச்சு கண்ணீரும் பெருகி போச்சு. ஜனத்தை கேட்காமல் போவாரோ. பத்திரமா கொடுக்க கூடாது. கொடுக்கறவங்க வேகமா கொடுத்துறணும். ஜனத்தை பத்திரமா யாரும் கொடுக்காதீங்க. குடு குடு குடு. மத்தை அனுப்பாமல் போவாரோ. சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத வேகமா 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 வேகமா. வாங்க கூடாது. கொடுங்க நீங்க கொடுங்க. அவன் வாக்கு பண்ணுவார் விசிட் பண்ணுவார் சொன்னபடி செய்து முடிப்பார். நிக்க கூடாது. கொடுத்துட்டே இருக்கணும். அந்த பாருங்க இப்படி புடிச்சு கொடுக்க கூடாது. விழுந்துச்சுன்னா அவுட். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே இந்த கையில வாங்கிருங்க. பயமில்லையே வாங்க வாங்க. கர்த்தர் ஆதரவாய் ஒரு கையில வாங்குங்க. ஒரு கையில கொடுங்க. கொடுங்க கொடுங்க. ஒரு கையில வாங்கி ஒரு கையில கொடுங்க. வெயிட் பண்ண கூடாது. வாங்குங்க. ஜஸ்ட் அவுட். வாங்க. ஒரு கையில வாங்கி ஒரு கையில கொடுக்கணும். ஒரு கையில வாங்கி ஒரு கையில கேடகம் நீ புடிங்க. மகிமை இந்த கையில வாங்க வாங்க வாங்க. சிறந்த கைமாறுவி அஞ்சிட மாற்றே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நீர சுவி கேடகம் நீ மகிமை நீ நான் பெற்ற சிறந்த கைமாறுவி அஞ்சிட மாற்றே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நீர சுவி பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். இப்போ யார் வந்து வின் அப்படின்னா கலைச்செல்வி அக்கா தான் வின்னு. ஏன்னா எல்லா பொருளுமே அவங்க கிட்ட தான் இருக்கு. உங்க யார்கிட்டயும் ஒண்ணுமே இல்ல. சரி சூப்பர் சூப்பர். எல்லாரும் வந்து உட்கார்ந்துருங்க. ரொம்ப அருமையா
என் ஜீ நல்லா கிளாப் பண்ணலாமா? கலைச்செல்வி சிஸ்டருக்கு ஒரு நல்ல கிளாப்பை கொடுத்துருவோம். சூப்பராக விளையாண்டாங்க, எல்லாருமே சூப்பராக விளையாண்டிங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் சத்தமாக சிரித்து விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்களா எல்லோரும்? நான் என்ஜாய் பண்ணேன். வீட்டில் நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது, சின்ன பிள்ளைங்க மாதிரி விளாடுறதுக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸை கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. ஓகே, இந்த சின்ன கேம் தான். அந்த கேம்லேருந்து ஒரு சின்ன ஒரு லெசனை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம கையிலையும் வருது, நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் செய்கிறோம். ஆனால் என் கையில் இருக்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது? பறி போயிடவும் கூடாது, நான் அதை விட்டுறவும் கூடாது. இப்படி தான் ஆண்டவர் நமக்கு நிறைய தாளந்துகளை, நிறைய திறமைகளை, நிறைய அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம கையில் தர்றாரு. நம்ம பாஸ் பண்ணவும் செய்யணும், கர்த்தர் கொடுக்கறத நம்ம பாதுகாத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம கவனக்குறைவு, நம்முடைய சிதறல்கள் பின்னாடி இருந்து நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? உங்களை சதறடிச்சிட்டு இருந்தோம். கொடுங்க, எப்படி செய்யுங்க, என்ன செய்கிறோம்? பிசாசு என்ன செய்வான்? அப்படி தான் வந்து என்ன செய்வான்? நம்ம பொருட்களை நம்ம தக்க வைத்து கொள்ளாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த திறமைகளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நம்ம தக்க வச்சு கூடாதபடிக்கு என்ன செஞ்சிருவான்? நிறைய நேரத்தில் இப்படி தான் பிசாசு என்ன செய்வான்? டிஸ்ட்ராக்ட் பண்ணி தாளந்துகளை எல்லாம் நம்ம வீணாக்குகிறது போல தானே ஒரு அமைப்பை, சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடறான்? ஏற்படுத்திடுவான். நம்மகிட்டையும் இருக்காது, அடுத்தவங்க கைக்கும் அது போயிடும். நம்ம கையில் இருந்ததும் என்ன செஞ்சிருது? போயிடுது. ஆனால் அவங்க கையில் கடைசியில் பாருங்கள், அவங்க வந்தது எல்லாத்தையும் கடைசியில் வரும்போது எப்படி ஆகுச்சு? எல்லாரோடதும் சேர்ந்து மொத்தமாக ஒருத்தரோட கைக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு எல்லா பொருளும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க கொடுக்கவும் செஞ்சாங்க, தக்க வைக்கவும் செய்யும்போது அது என்ன செய்யுது? முதல்ல ஒன்று தான் ஆரம்பித்தோம், அப்படி தானே? ஒரே ஒரு தாளந்தோடு ஆரம்பித்தது, அது அநேகமாக அவங்க கையில் வந்து நிறைஞ்சு இருந்தது. பார்த்தோமா இல்லையா? அதே போல் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறத பிசாசு எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும் நம்ம கவனம் சிதறாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் தாளந்தையும் நம்ம பயன்படுத்தவும் செய்யணும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததை நாம் தக்க வைத்து கொள்ளும் பொழுது இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு, சரியா? முடிவில் பரிசு உண்டு. சரி, நம்ம அப்படியே வேதத்தை தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி. ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த வேலையிலையும் உடைய சமூகத்திலே நாங்கள் இவ்வளோ நேரமும் ஆண்டவரே பெண்களாக ஜெபிக்க, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் வாய் விட்டு சிரிக்க, இன்னும் ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக. எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் நீர் தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் பெருசாகவும் எடுக்கலை, சின்னதாக சிம்பிளாக 5 நிமிஷத்தில். ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் 5 காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த ஜெபத்தை நம்ம நிறைவு செய்வோம். ஒரு ஆவிக்குரிய பெண் அல்லது தேவனுடைய மனுஷி எப்படியா இருக்க வேண்டும் என்று ஒரு 5, நிறைய இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷி அல்லது தேவனுடைய பெண் அல்லது காட்லி உமன் அப்படின்னு சொல்லலாமா? தேவனுடைய ஒரு பெண். நம்ம எல்லாருமே ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதுனால நான் அதை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நமக்குள்ளாக காணப்பட வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு 5 தன்மைகள் அல்லது 5 காரியங்கள் என்னவென்று பார்க்க போகிறோம். முதலாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம், மத்தேயு 22:37 வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அடிப்படையாக தேவனுடைய பெண், நான் ஆவிக்குரியவள் அல்லது கர்த்தருக்குரியவள், நான் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிற நமக்குள்ளாக முதலாவது நமக்குள்ள காணப்படுகிறதான ஒரு குணாதிசயம் என்ன வேணும்னா, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? தேவனிடத்தில் அடிப்படையாக, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் சொல்கிற நாம் முதல்ல எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறணுமா? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்?
நான் தேவனிடத்துல அன்பு செய்கிறேன்னு சொல்கிறவங்கலாம் கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையாகவே நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். நேசிக்கிறோமா ஆண்டவரை? எதற்கு முக்கியம்? அன்பு செய்கிறோம், முழு மனதோடு நான் நேசிக்கிறோன்னு சொல்கிற நமக்குள்ள நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பெண்களாகிய நம்ம ஆனால் நிறைய ஜெபம் பண்ணுவோம், நிறைய ஆண்டவருக்காக நான் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்கிறேன். உண்மையாகவே நான் அன்பு கூறுகிறேன்னா எதற்கு ப்ரையாரிட்டி அல்லது எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் என் வாழ்க்கையில்? குடும்பத்திற்கு முக்கியத்துவமா, வேலைகளுக்கா, அல்லது பிள்ளைகளுக்கா, உறவுகளுக்கா? இந்த 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 அமைப்புகளை எல்லாவற்றிலும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளும் சொன்ன மாதிரி காலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம், அவரோடு உறவாடுகிறதான ஒரு அனுபவம், அவரிடத்துல அன்பு செய்கிறோம் என்று வாயினாலே சொல்வதை விட முதலாவது நான் அவரை தான் நேசிக்கிறேன்னா என் ப்ரையாரிட்டி எப்படி இருக்கு? என்னுடைய முக்கியத்துவம் நான் யாருக்கு கொடுக்குறேன்? என் வேலைக்கு கொடுக்குறேன்னா, என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னா, ஐயோ இந்த எப்போ பார்த்தால வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறதுக்கு தான் எனக்கு டைமே இருக்குது, அதுக்கு நான் கொடுக்குறேன்னா, என் பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன்னா, அல்லது எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்? ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்க நான் ரட்சிக்கப்பட்டோம் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஆலயத்தின் காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா நமக்கு ஒரு கேள்வி தான், அப்படி தானே? இல்லை, எனக்கு நிறையா ஸ்டோரிஸ், நிறைய வேலைகள் என் வாழ்க்கையில் இருக்குது, அதனால் டைம் இல்லை. இன்னைக்கு ஓடுகிற இந்த காலகட்டத்தில் நம்ம நேசிக்கிறோம் என்று சொல்லுகிற நாம நிறைய எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ப்ரையாரிட்டி எதுக்கு தான் கொடுக்குறோம்? மற்ற இதுகளுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? முக்கியத்துவம் கொடுக்குறோமே இல்லையா, கர்த்தரை முதலிடத்துல நம்ம என்ன செய்யலை, வைக்கலை. அப்போ காட்லி உமன் அல்லது ஆவிக்குரியவள், தேவனுடையவள், நான் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிற நம்ம இன்னும் என்ன செய்யலை? கர்த்தருக்கு முதலிடம். அவர் சொன்ன கற்பனையின் முதல் கற்பனை அதுதான். இவைகள் எல்லாவற்றிலும் இந்த கற்பனைகள் எல்லாம் அடங்கும். எல்லா கற்பனைகளிலும் இந்த இவ்விரண்டு கற்பனைகளிலே அடங்கும் சொல்லுங்க. அப்போ முதல் கற்பனையே நம்ம அவுட்டு, அப்படித்தானே? முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிற நாம அவருக்கு என்ன செய்யறது இல்லை? ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. மத்தேயுல நம்ம வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எப்படிப்பட்ட கூனியான ஒரு ஸ்திரீ இருந்தாள் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு கூனி குறுகின நிலைமையில இவளும் ஆபிரகாமின் சந்ததியால் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவளை சொல்றாரு. அவங்க எங்க வராங்க? ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஜெப ஆலயத்துக்கு அந்த கூனியான ஸ்திரீ வரா. பாருங்க, அவங்களுக்கு முடியாது, நிமிர்ந்து முடியாது, சரியான வேதனை. அவளுடைய அனுபவமே கூனி போனதான அனுபவம் தான். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறதையும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதையும் அந்த ஸ்திரீ என்ன செய்யலை? விடலை. நிறைய நேரத்தில் நம்ம பெண்டை வளைக்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். கூனி போனதான அனுபவங்கள் இருக்கலாம், கூனி போகிறதான பலவீனங்கள் இருக்கலாம், கூனி போகிறதான பிரச்சனைகள் இருக்கலாம். நான் அந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கு. ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கலை? நானும் கேட்டிருக்கலாமே, ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கலாம். ஆபிரகாமின் மகள் தான் சொல்லுது. அந்த ஆபிரகாமின் மகளுக்கு தான் என்ன இருந்தது? ஒரு கூனியான வாழ்க்கை இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு போராட்டம் இருந்தது. போராட்டம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அப்போ நமக்கு வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பிரச்சனை இருக்கும், வேலை இருக்கும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? அந்த கூனியான ஸ்திரீ என்ன செஞ்சா? அவளுடைய பலவீனத்தை சாக்கு போக்கு சொல்லி வீட்டில் இருக்கலாம். அந்த கூனியான சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனை எனக்கு முக்கியமல்ல, என் உறவுகளை காட்டிலும், என் வேலையை காட்டிலும், என் குடும்பத்தை காட்டிலும் நான் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படி ஒரு அர்ப்பணிப்பு செய்வோம். ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன் என்ற வசனத்தின்படி, அல்லது அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற நான் தானே முழு மனதோடு நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக முதலாவது உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய நம்ம சாக்கு, என்ன ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், அவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் கூனியான ஸ்திரீ அவர் அப்படி சொல்லவே இல்லை. அந்த கூனியான சூழ்நிலையிலும் போய் உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை, அவர் சொல்லுகிற வார்த்தையை, இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறதான அந்த போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவளுடைய சுகத்துக்காக அவள் போய் அங்கே உட்கார்ந்து சுகம் இல்லை, அவங்க போய் பார்க்கல. அவளை அவர் கண்டு மனமிறங்கி என்ன செஞ்சார்?
சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ நான் வீட்டிலே இருந்துட்டு என் பிரச்சனைகளை நானே பார்த்துக்கிறேன், என் வேலைகளை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், என் தலைவலியை பார்க்கணும், எனக்குள்ளதை நானே பார்க்கணும் சொல்லி நம்முடைய காரியங்களையே நம்ம பார்த்து 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 ஓடணும்னா அவர் வைத்திருக்கிறதான சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம போயிட்டே இருக்கும்போது நம்ம காட்லி உமனா அல்லது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய மகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே போகிற பாதையிலே கர்த்தர் என்ன செய்வார், அற்புதத்தை செய்வார். நம்ம அவரிடத்துல கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு பார்த்தது போல ஆபிரகாமை போல என்ன செய்ய வேண்டாம், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் என்று கேட்கணும்னு அவசியம் இல்லை. கட்டாயம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால முதலாவது நம்ம என்ன செய்யணும், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அதே வசனத்துல அடுத்த பகுதியை வாசிங்க. உன்னை நேசிப்பது போல ஆமென். ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான முதல்ல தேவனை நேசிக்கணும், ரெண்டாவது பிறரை நேசிக்கணும். அந்த இருதயம் நமக்கு வேணும். யாருக்கு அந்த இருதயம் வரும் அப்படின்னா இதில் 2 டைப் இருக்குது. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. எத்தனை பேர் உங்களை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களை நேசிக்கிறீங்க? நேசிக்கிறீங்க? ஒரு ஒரு வெட்டுப்பட்டோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறோமா? வலிக்குதா இல்லையா? நமக்கு வலிச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம், கையை என்ன செஞ்சுக்கிறோம், பிடிச்சிக்கிறோம். அப்படி தானே? ஏன்னா நம்ம நேசிக்கிறோம், அது வலிக்குது, என் உடம்பு இனிமேல் தாங்காது, அதுக்கு கட்டு போட்டு அதுக்கு மருந்தை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அதை ட்ரீட் பண்ணுறோம். ஒரு கேட்டகரி அது கூட செய்யாமல் இருக்கிறோம். நம்மளையே நேசிக்கிற தன்மை இல்லை. நம்மளை நேசிக்கலைன்னா பிறனை நேசிக்க முடியாது. எத்தனை பேர் உங்களை நேசிக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆனால் எத்தனை பேர் இன்னும் நிறைய பேருடைய முகத்தில் அதற்கான பதில் இல்லை. நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியல, எதுக்கு தான் ஆண்டவர் என்னை படைச்சாருன்னு தெரியல, நான் எதுக்கு தான் இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வந்தனோ தெரியல, எதுக்கு தான் இப்படிப்பட்ட கணவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல, நான் மட்டும் ஏன் இவ்வளோ கருப்பாக குண்டாக இருக்கேன்னு தெரியல, எனக்கு மட்டும் கொஞ்சோல முடி இருக்கு, அப்படிதானே? ஸோ இது எல்லாம் எதை காமிக்கினா நம்மை நாம நேசிக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கலைன்னா நம்ம பிறரை நேசிக்க முடியாது. முதல்ல நம்மை நேசிக்க என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் என்னை விசேஷமாய் படைத்திருக்கிறார், என்னை ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த குடும்பத்திலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், என்னை ஏதோ நோக்கத்தோடு இந்த காலேஜில் ஆண்டவர் படிக்க வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த கணவரை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு நோக்கத்தோடு இத்தனை பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஏதோ நோக்கத்தோடு இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மை நேசித்து வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பழகணும். ஒருவேளை நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம். இந்த இழப்புகளையும் ஆண்டவர் ஏதோ என்னுடைய நன்மைக்காக தான் தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த பிளெஸ்ஸிங் என் வாழ்க்கையில் ஆட் ஆகியிருந்துருச்சுன்னா என் லைஃப் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஒருவேளை இது இப்போ ஸ்டாப் ஆகி இருக்குதுன்னா அதுவும் கர்த்தர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற அனுமதித்ததான ஒரு பாதை தான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன ஆண்டவர் என்னை அழகாக தான் படைச்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதை நம்ம முதல்ல என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போவே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும். அல்ல காலையில் எழும்பி ஜெபிச்சு முடித்த உடனே இதெல்லாம் இப்படிலாம் அறிக்கை பண்ணி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம், நான் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவள். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை விசேஷமாய் படைத்துள்ளார், இன்றைய நாளில் ஆண்டவர் எனக்கான ஒரு திட்டத்தை வைத்துள்ளார், இன்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார், ஆயிரங்களுக்கு சிலருக்கோ ஒருவருக்கோ அப்படின்னு சொல்லி. சரியா? இப்படி என்னை குறித்ததான ஒரு பாசிட்டிவான கன்ஃபெஷன் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இருக்கணும். என்னை அருமையாக படைச்சிருக்கிறார், அவருடைய பிள்ளை, அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் விசுவாச அறிக்கை. அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷனோ குவாலிட்டியோ எதுவுமே இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை பண்ண அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாம் கூடும். அப்போ நான் அருமையானவன் சொல்கிறேன், எனக்கு கொடுத்த கணவருக்காக ஸ்தோத்திரம். அப்போ நம்மை நேசித்து நம்முடைய வாழ்க்கையை நேசித்து வாழும்போது பிறரை நேசிக்கிறதுக்கான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதனால தான் ஆண்டவர் அந்த வசனத்தை அப்படி கோட் பண்ணுறார், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம நேசித்து நம்ம வாழ பழகிட்டோன்னா மற்றவர்களை நேசிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். எனக்கு அடிபட்டால் ரத்தம் வரும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வோம், அதே போல் மற்றவர்களுக்கு அடிபடும் பொழுது நம்ம என்ன செய்யும், என் இருதயம் துடிக்கும், ஐயோ வேதனையில் இருக்கிறாங்களே, ஐயோ நெருக்கத்துக்குள்ளே போகிறாங்களே அப்படிங்கிற அந்த பாசமும் நேசமும் என்ன செய்யும், அவங்கள குறித்ததான கரிசனையும் நமக்கு என்ன செய்யும் வரும். எனக்கு என்ன அவங்களுக்கு என்ன, அங்கே அந்த பக்கத்து வீட்டில் நடந்தா என்ன நடக்கலைன்னா என்ன, அங்கே வந்து இடியே விழுந்தாலும் என்ன விழலாட்டினாலும் என்ன, அந்த அக்கறையும் கரிசனையும் நமக்கு நிறைய நேரத்தில் என்ன செய்யாது, வராது. ஏன்னா நம்ம நேசிக்கலையே. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரெண்டாவது இருக்கிறது, நம்மை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கணும், பிறரையும் நாம் நேசிக்கிறவர்களாக காணப்படணும். ஒரு நல்ல சமாரியனை போல அடிபட்டு இருக்கிற குற்றூராய் கிடக்கிறவர்களுக்கு என்ன செய்தாரு, காயங்கட்டுகிறவர்களாக இருந்தாங்க. அப்படி ஒரு நேசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டம் அப்படி தான் இருக்குது. நான் என் குடும்பம் என் பிள்ளை அவ்வளோதான். என் பிள்ளைக்கு நான் சம்பாதிப்பேன், என் பிள்ளைய பார்ப்பேன், என் குடும்பத்தை பார்ப்பேன், வேற யாரும் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை. என் பிள்ளைகளுக்கு சொத்து இதுதான் இன்றைக்கான. முன்னாடிலாம் அப்படி இல்லை, பெரிய குடும்பமாக வாழ்வாங்க, சர்க்கிளாக இருப்பாங்க. இன்றைய கால சூழ்நிலை மாறி தான் இருக்குது. அதனால நான் அதனால அந்த வசனத்தின்படியாக நம்ம அதை என்ன செய்யணும், கடைபிடிக்கிறவர்கள் பிறரை நேசிக்கிற இது அடிப்படை. காட்லி உமன் அல்லது ஆவிக்குரிய பெண் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை. மூன்றாவது பார்க்கும் பொழுது நமக்கு காணப்படிய மிக முக்கியமான காரியம் ஞானம் மற்றும் ஒரு கரிசனையுள்ள இருதயம். ஞானமுள்ள இருதயம் மற்றும் ஒரு கரிசனை உள்ள. நமக்கு தெரிந்த வசனம் தான் நீதிமொழிகள் 31:26 வாசிங்க. வேகமா, டைம் ஆயிடுச்சு. ஆமென். ஞானம் விளங்க தன்னுடைய வாயை திறக்கிறாள். யார்? குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்களாம், ஞானம் உள்ளவளா இருக்கிறார். நல்ல விஸ்டம். ஞானம் எங்கேருந்து வரும்? அறிவு இருக்கிறது வேற, அறிவு என்பது வேற, ஞானம் என்பது வேற. அறிவு வந்து நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறதுனால கலெக்ட் பண்ணுறதுனால அறிந்து கொள்கிறது தான், நம்ம படிப்பின் மூலமாக அறிந்து கொள்கிறது அறிவு. ஞானம் அப்படிங்கிறது பரத்திலிருந்து வருகிறது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பரத்திலிருந்து. அந்த அறிவை பயன்படுத்துகிறதற்கு ஞானம் தேவை. அல்லேலூயா. அறிவை பயன்படுத்துறதுக்கு, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பயன்படுத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அதை ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்கணும். பெண்களாகிய நாம அந்த ஞானம், வீடு வசனம் சொல்லுது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று வசனம் சொல்லுது. அப்போ ஞானமுள்ளவர்களாய் நம்ம வீட்டை கட்டுகிறவர்களா இருக்கணும். அப்போ ஞானமுள்ள குணசாலியான ஸ்திரீ ரொம்ப ஞானம் தான் சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுனாலையோ நாலேஜினாலேயோ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான காரியம். காலையிலேயே என்ன செஞ்சிருங்க, ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் அந்த ஞானத்தினால என்ன நிரப்புங்க. என் வாய் நிறைய ஞானமுள்ள வார்த்தைகள் என் வாயில் வரணும், நான் சரியாக பேசணும். எதையோ அலப்பிட்டு இருக்கிறவளோ, எதையோ யார்கிட்டையோ புறங்கூறுகிற காரியமோ, எதையோ ஒன்றை பேசுகிறதோ, எதையோ கதை பேசுகிறதோ என் வாயிலிருந்து புறப்படுகிறது எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும்? நான் யாரு? காட்லி உமன் அல்லது யாரு? நான் கர்த்தருடையவள் அல்லது நான் கர்த்தருடைய ஒரு பெண்மணி, கர்த்தருக்கானவள். அப்போ என் வாய் திறந்தா என் வாயில ஞானம் உள்ள வார்த்தைகள் வெளிப்படணும். ரெண்டாவது அதே பாட்டில் ரெண்டாவது என்ன இருந்தது? தயையுள்ள போதனைகள் என் நாவின் மேல் இருக்கிறது. ரொம்ப கைண்ட்னஸான, ரொம்ப ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை நம்ம வாயில வைக்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் ரொம்ப 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 ரூடான ஆளு அப்படி அல்ல. இன்னைக்கு உலகம் அப்படி சொல்லி கொடுக்குது. நீ இப்படி இருந்தாதான் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா 4 வார்த்தை அப்படி நறுக்குன்னு பேசினாதான் இந்த சமுதாயத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்குது. ஆனா கர்த்தர் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. கிருபையுள்ள வார்த்தைகள், அது என்ன, அதுல என்ன, தயையுள்ள போதகம் நம்முடைய வாயில எப்பொழுதும் இருக்கணும். சரியா? அப்போ வேர்ல்டு நமக்கு என்னதான் சொல்லி கொடுக்குது? ரொம்ப போல்டு. ஓகே, நம்ம போல்டா இருக்கணும், தைரியமா இருக்கணும், எதையும் மேற்கொள்கிறவர்களா எதிர்கொள்கிறவர்களா இருக்கணும். அதுக்காக எல்லாவற்றையும் அலப்புகிறவர்களாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு கெத்தில் அப்படி இருக்க சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கல. தயை உள்ளவர்களாக, தயையுள்ள வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது அது நமக்கும் ஆசீர்வாதம், அநேகருக்கும்
ஆசீர்வாதமாய் அது மாறுகிறதா இருக்கிறது. 4வது பார்க்கும் பொழுது நம்ம பெண்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய இன்னும் ஒரு மிகச்சிறப்பான குணம் இரக்கம் மற்றும் மன்னித்தல். ரொம்ப முக்கியமானது இரக்கம் மன்னித்தல். இரக்கம் எல்லாருக்கும் தெரியும். இறங்குகிற குணம் நமக்கு என்ன செய்யணும்? அதிகமாக வேணும். ஏழைகளை பார்த்து இறங்குகிற குணம் என்ன வரதில்லை. ரொம்ப சில நேரத்தில் நம்ம நிறைய பாதிக்கப்படுறதுனால ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இரக்க குணம் இருக்கணும். 2வது முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது மன்னிக்கிற குணம். ஏன்னா இது யார்கிட்ட இருக்காது அப்படின்னா பெண்கள்கிட்ட லைஃப் லாங்காக பாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் இருதயத்துக்குள்ளே இருக்கும். நான் மன்னிக்கவே மாட்டேன், அது என் வாழ்க்கையை விட்டு ஆண்கள் ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க, பெண்களால் முடியாது, மன்னிக்கவே முடியாது. ஆனால் காட்லி உமன் அல்லது கர்த்தருடையவள் அந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? செயல்படுகிறதாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் சொல்கிற நமக்குள்ளாக அவருடைய சுபாவம் வெளிப்படணும். யாரையும் ஈஸியாக மன்னிக்கிறதான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். கசப்புகளையும் வெறுப்புகளையும் வேறா நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சுருக்கக்கூடாது? வச்சிருக்கக்கூடாது. அன்னைக்கு அவள் எனக்கு இதை செஞ்சால, அன்னைக்கு அவர் எனக்கு இதை பண்ணிட்டார்ல, என்னால் அந்த காரியத்தை என் வாழ்க்கையிலே என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. வச்சிருக்கோமா இல்லையா? தேவனை நேசிக்கிறோம் சொல்கிறோம், நான் கர்த்தருடையவள், சபைக்கு போகிறோம், ஆவிக்குரியவர்கள், வேற என்ன பேர் நமக்கு? குணசாலியான ஸ்திரீ, வேற சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லுங்க என்னென்ன பேர்லாம் வச்சிருக்கிறோம். இப்படிலாம் சொல்லிட்டு அந்த மன்னிக்கிற சுபாவம் கட்டாயம் நமக்குள்ள வெளிப்படுகிறதா காணப்படணும். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அந்த இருதயத்தை எனக்கு தந்துருங்கப்பா, நீங்க எப்படி என்ன செய்றீங்க மன்னிக்கிறீங்களோ அதே போல பரமண்டலத்துல ஒரு ஜெபம் இருக்கு. என்ன ஜெபம்? மன்னியும். அப்ப நம்மளும் மன்னிக்காம இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அதான் அர்த்தம். அப்படித்தானே வசனத்தினுடைய அர்த்தம். நம்ம மட்டும் மன்னிப்பு பெற்றுக்கிட்டே இருப்போம், நான் மன்னிப்பு கொடுக்காம இருப்பேன்னா அது எப்படி? அது ரியாக்ட் ஆகவே செய்யாது. எப்படி ஆண்டவர் மன்னிப்பார்? நான் மன்னிக்காம என் கடனை அவர் எப்படி மன்னிப்பார்? நான் அந்த கடனை நான் மன்னிக்காம என் கடனை ஆண்டவர் எப்படி மன்னிப்பார்? வாய்ப்பே இல்லையே. அப்போ மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். அவங்க எத்தனை கொடுமைகளை நமக்கு செஞ்சிருந்தாலும், எத்தனை சில பேருக்கு மாமியாரை என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது, மருமகளை மன்னிக்கவே முடியாது, அம்மாவை பெற்றோரை மன்னிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு அவங்க அவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க. வச்சிருக்கிறோமா இல்லையா? இல்லை. கர்த்தர் நமக்கு அந்த இருதயத்தை தரல. ஆண்டவர் நம்ம அப்படி இருக்கிறதுக்கு அழைக்கல. மன்னிக்கிற இருதயம் இருந்தாதான் நம்மளுடைய பாவங்கள், அதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சிருக்கணும். நான் மன்னிச்சாதான் என் பாவம் எனக்கு என்ன செய்ய முடியும், மன்னிக்கப்பட முடியும். அதனால கர்த்தர் நமக்குள்ள அந்த இருதயத்தை தருவாராக. கடைசியாக வசனம் சொல்கிறது, தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். அந்த 5 குணாதிசயமும் நமக்குள்ளாக ஒரு காட்லி உமன் அல்லது கர்த்தருடையவள் என்று சொல்லுகிற எனக்குள்ளாக இந்த 5 காரியங்களும் இருக்கணும். தாழ்மையுள்ள இருதயம். பெருமையுள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். என் குடும்பம், என்னுடைய காரியம், நான் தான் இப்படி இருக்கிறேன், நம்ம வெளியில சொல்ல மாட்டோம். ஆனா ஏளனமா என்ன செஞ்சிடறோம், நிறைய நேரத்துல மனசுல அவ தானா, இவளை பத்தி எனக்கு தெரியாதா, நான் பெரிய ஆளு, இது ஒண்ணுக்கும் ஆகாது, அதை நினைக்கிறனாலே நம்மளை பெருமைப்படுத்தி அவங்கள என்ன செய்யறோம், தாழ்த்துறோம். மனசுலயே யோசிச்சிடறோம்ல. ஒருத்தவங்களை பார்த்த உடனே கண்ணால எடை போட்டுடுறோம். அவங்க இது அவ்வளவுதான், இந்த கேஸ் அவ்வளவுதான், இது தேராது, இப்படிலாம் நம்ம வாயில வருதா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நான் பெரியவன், என் அளவுக்குலாம் அவங்க என் ரேஞ்சுக்கெலாம் அவங்க என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இதெல்லாம் நம்ம வெளியே காமிக்காமலே காண்பிக்கிறதான பெருமைகள், நமக்குள்ளே இருக்கிற பெருமைகள். பெருமைங்கிறது ரொம்ப பெருசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுரு, நான் தெரியுமா, என் கோத்திரம் தெரியுமான்னு வெளியில் சொல்கிறது அல்ல, இருதயத்தில் நினைச்சாலே அவ்வளோதான். தாழ்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், நம்முடைய குடும்பத்திற்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளே கட்டாயம் அடிப்படையாக காணப்பட வேண்டிய காரியங்கள். நம்ம பெண்களாகிய நமக்குள்ள ஏன்னா இதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப இப்போ சொன்ன எல்லா விஷயத்துலையும் நமக்கு சோதனை வருமா இல்லையா? இதில் நம்ம என்ன செய்யணும், வளர்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறணும், நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். அப்புறம் என்ன 3வது விஸ்டம், ஞானத்தினாலே தயை உள்ள வார்த்தைகளினாலேயும் கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், நிரப்ப வேண்டும். இரக்கம் மற்றும் மன்னித்தலினாலே இறங்கணும். சரியா? இரக்கம் மன்னித்தல் 2க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும். மன்னித்தல்னாலே நம்ம என்ன செய்யணும், நிரப்பப்படணும். தாழ்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பெண்களாக கூடி ஆண்டவரே இவ்வளவு நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவரே மோடு நேரம் செலவழிப்பதற்கு கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு காட்லி உமனா கர்த்தருடையவளாய் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டவளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் விரும்புகிற இந்த குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, கிருபையினால சூழ்ந்து கொள்வீராக. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளாதிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம், அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கிருபையுள்ள கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.